ஹனுமன் அப்படின்னு பேரை கேட்டாவே நமக்கு ஒரு தெம்பு தைரியம் வரும். ராம நாமத்தை அவர் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறதால அந்த பெருமாளோட அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும். இந்த ஹனுமன் பிறந்ததா புராணங்கள் சொல்கிறது மார்கழி மாதம் அமாவாசை திதியில் மூல நட்சத்திரத்தில் ஹனுமன் அவதரித்ததா புராணங்கள் சொல்லுது. 7 சனி பிடியில் இருக்கிறவங்க, இல்லை சனியினால் ரொம்ப சனி திசை நடக்கிறது, அதுபோல் ராகு திசை நடக்கிறது, ராகு திசை நடக்கிறதால உங்களுக்கு ஒரு இன்னல்கள் வர்றது, அவப்பெயர் வர்றது, இதுபோல் நாம் ஏதோ ஒரு சனியினாலேயோ ராகுவினாலேயோ ஒவ்வொரு மனுஷனுமே ஏதோ ஒரு புத்தி திசை ஏதோ ஒன்றில் நம்ம ஒரு அர்த்தாஷ்டம சனி, 7 சனி, கண்டக சனின்னு அப்படி நம்ம பிடிக்குள்ளே இருக்கோம். கண்டிப்பாக நாம் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஹனுமனை வழிபடும்போது நமக்கு இந்த 2 பிரீத்தியுமே கிடைக்கும். இதை எப்படி சொல்கிறதுன்னா, உங்களுக்கு ஹனுமன் அப்படின்னாவே நாமக்கல் ஆஞ்சநேயர் உங்களுக்கு மைண்டில் வந்துடுவார் இல்லையா? அந்த ஒசரமான அந்த ஹனுமனை அப்படியே நம்ம பாதத்திலிருந்து சிரசு வரையிலும் அவரை நம்ம பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு ஒரு மனசுக்கு தெம்பு வர்றதை நம்மளால் உணர முடியும். நீங்கள் ஒவ்வொரு மனுஷங்களுமே இதுவரை பார்க்காம இருந்தால் ஒரு முறை நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக மூல நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு அளப்பரிய உங்களுக்கு ஒரு மன இன்னல்கள் அப்படி இருக்கும்போது, நீங்கள் கேதுவோட நட்சத்திரங்கும்போது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். எந்த நேரத்துலையுமே நீங்கள் அவரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இல்லை உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயில்கள்லையே நீங்கள் ஹனுமனை வழிபடலாம். இது முத்தாய்ப்பா ஏன் இந்த ராகு சனி சம்பந்தப்பட்டவங்க அந்த இன்னல்கள் போக்கக்கூடியவர்னா, அந்த நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1,08 வடைமாலை சாத்துவாங்க. அது கண்கொள்ளா காட்சி. அந்த பிக்சரை கூட நான் இதில் தரேன் பாருங்கள். இதில் எப்படி பண்ணுறாங்கன்னா, உளுந்துங்கிறது ராகுவனுடைய தானியம். அதே போல் அந்த உளுந்தை நல்லெண்ணெயில் சுட்டு எடுக்கிறாங்க. நல்லெண்ணெய்ங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், சனிக்கான பிரீத்தி. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முடிஞ்சவங்க இந்த ஹனுமன் அவதரித்த இந்த மாதம் நீங்கள் போய் வாங்க. அந்த திதியில் நாளில் மார்கழி மாதம் அமாவாசை திதி மூல நட்சத்திரத்தில் நீங்கள் போய் வரலாம். உங்கள் பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கு நீங்கள் போய் வரலாம். இல்லைனாலும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ அந்த 1,08 வடை சாத்தின அந்த கண்கொள்ளா காட்சியை இப்போ எல்லாமே டெலிகாஸ்ட் லைவாக பண்ணுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக அதையும் பாருங்கள். 7 சனி இருக்கிறவங்க நீங்கள் ஹனுமனை சிக்குன்னு பிடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயம் இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு பயம், உங்கள் துணைக்கிட்ட பயம், உங்களோட வேலை செய்பவர் கீழ் பயம், இல்லை உங்களுக்கு மேனேஜர் பயம், பாஸ் பயம், எந்த விதத்தில் ஒரு இயற்கையினால் பயம், எதுனாலுமே அந்த ஹனுமனை சிக்குன்னு பிடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதிலிருந்து நீங்கள் அந்த மன பயத்திலேருந்து வெளிவரதை உங்களால் உணர முடியும். நேரம் கிடைக்கும்போது உங்கள் அருகாமையில் இருக்க ஹனுமனை தரிசிக்க தவறாதீங்க. ஒரு சிகப்பு கயிறு கூட நீங்கள் அவரோட பாதத்தில் வச்சு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே அதை கட்டி வரும் பொழுதும் உங்களுக்கு அது ஒரு அளப்பரிய தைரியத்தை தரும்.